ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கூடவே இருக்க பெல் பட்டனை கொஞ்சோண்டு கோச்சிக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. I'll be with you, 그대여. You'll never be alone, 언제나 곁에. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் உங்களோட டீம் டாக்டரா வரேன்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 கண்டிஷன் வந்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன நார்மல் பர்சனா பார்க்கணும், உங்க லவ்வர் மாதிரி என்ன பார்க்க கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன வந்து வெளியில வந்து முன்னாடி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நீங்க மறுபடியும் என்ன பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் கண்டிஷன் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து என்கிட்ட பிரெயின் வேவ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் கண்டிஷன் வந்து நீங்க வந்து எனக்கு எந்த இன்சூரன்ஸும் தர தேவையில்ல, எனக்கு சேலரி தேவையில்ல, அதுக்கு பதிலாக எனக்கு ரூமா வந்து உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை அனலைஸ் பண்றதுக்கு கொடுத்துருங்க. இந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு எதனா மாத்தணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ன உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கண்டிஷன் பேப்பரையே கிழிச்சு போட்டுறாரு. அங்க குளிர் காயறதுக்கு வந்து நெருப்பிரியும், அதுல போய் போட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட அப்புறமா வந்து சொல்றாரு, நான் வந்து உங்க கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதுல, தயவு செஞ்சு நீங்க வெளியே வந்து கிளம்புங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தானே இன்வெஸ்டர் கிட்ட வந்து டீம் டாக்டரா வந்து என்ன இன்ட்ரோ பண்ணீங்க, இப்போ ஏன் என்ன வேணான்றீங்க, உங்க டீமுக்கும் வந்து டீம் டாக்டர் தேவையில்லையா? அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொல்றாரு, அப்ப நான் உன்னை காதலிச்சேன், இப்ப நான் உன்னை காதலிக்கல, தயவு செஞ்சு வெளியில போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அது கேட்டவனவே சோகமாயிட்டு நல்லது நல்லது தானே. இது கேட்டவனே ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து வெளியில தூக்கி போய் போடலான்னு போவாங்க. அப்ப லைட்டா வந்து அவங்க என்ன தனியா அனுப்புறியா அப்படின்றாங்க. வெளியில வந்து மழை பெய்யுது, என்கிட்ட சுத்தமா வந்து போன்ல சார்ஜ் இல்ல, என்ன இப்படி அனுப்புற அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறமா ஹீரோவும் வந்து லைட்டா மனசு மாறி ஹீரோயினை வந்து சார்ஜ் போட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு தூங்க போறாரு. ஹீரோட ஆபீஸ் வந்து ஒரு ஆபீஸ் கிடையாது, அது ஒரு அபார்ட்மெண்ட். அதுலதான் இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து புதுசா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு கம்பெனியா. அதுல வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கும், அதை நம்ம ஹீரோயின் போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன நடந்ததுன்ட்டு. முன்னாடி இப்ப என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோயினோட கிரஷும் அந்த ஹீரோயினோட கிரஷோட ஹெட்டும் வந்து வராங்க. அந்த டைம்ல மெயின் டைரக்டர் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்து மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஹீரோ வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், இருந்தாலும் நான் உன்னை வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டே தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க ஒரு 2 விஷ ஜந்துங்க இருக்கு அப்படி, அதனால லீகுன் வந்து வெளியே இருந்தாலே வந்து நாங்க அப்சர்வ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து அந்த பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இததான் கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருப்பா அப்படின்ட்டு ஜாலியா வெளில வருவாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அவங்களுக்கு முன்னாடி எழுந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எழுந்துட்டியா நீ அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்கவே, நீ என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் வந்து பாக்குறாரு ஹீரோயினை. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வெளியில வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சனே அப்படின்றாங்க. ஆனா நீ வந்து இங்க உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்க காலைல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இதுதான் என்னோட ட்ரூ நேச்சரே அப்படின்றாங்க. ஹீரோ வந்து சரியான டென்ஷன் ஆயிட்டு, எதை எதிர்பார்த்து என்கிட்ட வந்துட்டு இருக்க, இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, நான் உன்னோட சைட்ல தான் எப்பவுமே இருக்கணும், நான் தான் உன்னை வந்து ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா அந்த பிளேயர் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுது. ஹீரோ வந்து என்னாச்சு, இதோ நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஹீரோயினும் பக்கத்துல ஃபோன் பேசுறதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம கம்பெனி பிளேயருக்கு என்னாச்சு, இதோ நானும் வரேன்னு உடனே ஹீரோ வந்து கண்டுக்காம அவங்க கிளம்ப போவாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்ல ஏறி கிளம்பிடுவாரு. ஹீரோயின் போயிட்டு தட்டின்னு இருப்பாங்க லிஃப்ட்ல. சரி அடிச்சு புடிச்சு கீழே வந்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஏத்தாம கிளம்பிடுவாரு கார்ல. கட் பண்ணி செகண்ட் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு அக்காவை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஐஸ் போடுவாங்க. அந்த டைம்ல என்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி கவலையை விடு, நான் இனிமே உன்னை வந்து அவளை மாதிரியே நடத்துறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஒரு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு துரத்துறாங்க. அடி அடி அப்படின்ட்டு, நேற்று நைட் எங்க போயிருந்த அப்படின்ட்டு. உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் தெரியலன்றாங்க. கொரியாக்கு வந்துட்டு நைட்ல இங்க இல்லாம நீ எங்க சுத்திட்டு இருக்க, உன்னோட பொறுப்பு நான் தானே அப்படின்ட்டு. அப்புறம் உனக்கு எதுனா ஆச்சுன்னா உங்க அம்மா கிட்ட வந்து யார் பதில் சொல்றது அப்படின்னு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு சொத்துறாங்க. இன்னொரு வாட்டி வெளியில போனேன்னு வச்சுக்கே உன்னை வீட்டை விட்டு வெளில தோத்துருவேன் அப்படின்ட்டு தொடப்பக்கட்டை கீழே போட்டு போறாங்க. செகண்ட் ஹீரோயின் வர, ஐயோ எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா என்ன அவங்ககிட்ட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு, ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு. அப்ப அந்த பொண்ணை பார்க்கலான்னு போவாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு உங்க காரை விட டாக்ஸி ஃபாஸ்ட்ன்றது தெரியாதா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், அந்த பொண்ணை போயிட்டு நான் என்னோட வழிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா பண்ணு டீல் அப்படின்ட்டு சொல்லி போறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து பெட்டு வச்சதை மறந்துடாத, நீ தோத்துட்டனா நீ அந்த கம்பெனியை விட்டு வெளியில போகணும் அப்படின்ட்டு. அது என்ன பெட்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணை வந்து ரீஹபிலிட்டேஷனுக்கு ஒத்துக்க வைக்கணும். அந்த பொண்ணு வேணான்னு அழுதுட்டு இருக்கு. இந்த பிளேயர் பொண்ணோட அம்மா வந்து பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பிளேயர் பொண்ணை வந்து பார்க்க போறாங்க.
ஹீரோயின் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க, நான் தான் ஏஜென்சி கூட்ல இருந்து டீம் டாக்டர் வந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து கண்டுக்காம கிளம்புவாங்க. அடுத்த சீனே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காங்க, நீங்க யூஎஸ்ல இருந்தீங்க அதனாலதான் நான் வந்து உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சரியான கான்ல இருப்பாங்க போல, நீங்க ஒரு நேஷனல் கேண்டிடேட்டை எப்படி வந்து ரீஹபிலிட்டேஷனுக்கு நீங்க ஒத்துக்க வச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நீ வேற ஒரு ஃபார்மர் பிளேயர்னு வேற சொல்ற, நீ ஒரு அத்லட்டா அப்படின்னு புச்சி ஏறுன்னு ஏறுறாங்க ஹீரோவை. அப்ப அந்த அம்மா வந்து சொல்றாங்க ஹீரோவை பார்த்து, அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவளால ஆட முடியும்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஹீரோ வந்து சொல்றாரு, அந்த நீ ப்ராப்ளம் இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனா வயசாக தான் அதோட ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல பிக் பிக்சர் ஏஜென்சியோட சிஓ வந்துட்டு நான் ஆல்ரெடியா அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிஓ வந்து அந்த பிளேயர் பொண்ணோட அம்மா கிட்ட வந்து சொல்றான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கவலையே படாதீங்க அப்படின்ட்டு. கார்டியன் கிட்ட வந்து தெரிவிக்காம ஒருத்தவங்களால ஏஜென்சியா மாற முடியாது, வாங்க நம்ம கிளம்புவோன்ட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பிளேயர் பொண்ணோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த பிளேயர் பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, எது உங்களை வந்து அழு வைக்குதுன்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லுது, உங்களுக்கு நான் கடைசியா எழுதின டைரியை பத்தி சொல்றேன், அது வந்து லவ் கேம் அப்படின்னு சொல்ல, லவ் கேம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டென்னிஸ்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா விளையாடுற மேட்ச் போல. அந்த ஹீரோயினுக்கு வந்து புரியல. அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு உங்களுக்கு இது தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்து திருன்னு முடிக்கிறாங்க, தெரியும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து லவ் கேம்னா கபிள்ஸ் விளையாடுறது தானே அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு ஹோப்பே விட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வெறுப்பேற்றுற மாதிரி, உனக்கு வந்து பிரேக்கப் ஆயிருக்குன்னு நினைக்கிற ரீசெண்டா, அதனாலதான் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பழி வாங்குற விதமா நம்ம ஹீரோயினை அந்த பொண்ணு வந்துட்டு வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அந்த ஒர்க் அவுட் மிஷின்ல வந்து மாட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. பாவாங்க நம்ம ஹீரோயின் வந்து தொங்கிட்டு கதறிட்டு இருக்காங்க, என்னை யாருன்னா காப்பாத்துங்க, நான் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் போயிட்டு எதிரில் நிப்பாரு. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இதுனா சூப்பர்மேன் ஃபோர்ஸா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து காண்டட்டி எனக்கு தலை சுத்துது, தயவு செஞ்சு கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்ல, நான் தான் இப்ப ஜெயிச்சேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹீரோயின் வந்து இது இப்பதான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் மீட் பண்ணதான். அப்ப சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்றாரு, நீ வந்ததும் நல்லதுதான், இங்க வந்து உட்காரு சீக்கிரம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் கிட்ட பேசி மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நார்மலா தான் இருக்கான், அவன் வெளியவே இருக்கட்டும்னு சொல்ல, அப்ப சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்றாரு, ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆனா கூட பழைய ஞாபகம் எல்லாமே வந்துரும்ட்டு. ஏன்னா பிரெயின் சர்க்கியூட் எப்படி இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது, அதை பத்தி நம்மளால எதுவும் கணிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்து கேட்கறாரு, எல்லாமே ஞாபகம் வந்துருமா அப்படின்ட்டு. அப்ப சைக்காட்டிஸ்ட் ஆமான்னு சொல்ல, உடனே ஹீரோவோட தம்பிக்கு வந்து அந்த ஓசிடி வியாதி வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்து ஹீரோவோட தம்பி வந்து எப்பப்பெல்லாம் வந்து டென்ஷனா இருக்காரோ அப்பப்பெல்லாம் அந்த ஓசிடி வியாதி வந்து ஆக்ட் ஆகுது போல. அதை பார்த்துட்டு சைக்காட்டிஸ்ட் வந்து என்னாச்சு, மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியான்னு கேட்க, ஹீரோவோட தம்பியும் எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காட்டிஸ்ட் கிட்ட அப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து கேட்கறான், எங்க ஹீரோயினை பார்க்கவே முடியறதில்ல, எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்றாங்க, இல்ல அவங்க சஸ்பென்ஷன்ல இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட தம்பியும் வந்து கேட்கிறாரு, ஏன் 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 எதுக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோட தம்பி வந்து கேட்கிறாரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட, அவங்க நம்பராவது கொடுங்களேன், மீல் சாப்பிடலான்றதுக்கு, ஏன் கூட வந்து சாப்பிடுன்னு ஹீரோவோட தம்பி கிளம்பிடுறாரு. கட் பண்ணி செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பீர் வாங்குறதுக்கு போக கார்டு யூஸ் பண்றாங்க. அப்ப கார்டு வந்து பிளாக் ஆயிருக்கு. அப்ப அங்க இருக்க பாட்டிமா வந்து இந்தாம்மா நீ நிறைய வாட்டி வாங்கியிருக்க, இந்தா வச்சுக்க அப்படின்னு பரவாயில்ல ஒன்னு கொடுக்குறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க போல, கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவோட தம்பியும் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர, அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா அப்படின்ட்டு. எனக்கு பொருள் வாங்க தான் வந்தேன், நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சா யார் வந்திருப்பான்னு சொல்ல, சரி அதை கூட விட எப்படி பீர் கேன்ல என்னோட போட்டோவா இருக்கிறதா பார்த்து குடிக்கிற, அவ்வளவு லவ்வா எம்எல் அப்படின்னு கேட்க, அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்றாங்க, ஊமாலெல்லாம் லவ் கிடையாது, அந்த கேனை வந்து நசுக்கும் போது மூஞ்சோ நசுங்குதுல அதனாலதான் அப்படின்ட்டு. அப்புறமா 2 பேருமே வந்து வெளியில உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்றாங்க, அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து கேக்குறாங்கன்னா திடீர்னு என் மேல எதனா ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்ட்டு. ஏன்னா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுனால என் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட் வந்து கண்டுபிடிச்சு வை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோட தம்பி வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து கலாய்க்கிறாரு, உன் கூட சரக்கடிச்சு தான் இட்டாலியில சுத்தி இருந்தா, இட்டாலியன் கேம் கூட எனக்கு ஞாபகமே இல்லைன்ட்டு. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு தெரியும் உன்னை எங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவாரு, டென்னிஸ் கோர்ட்லயே மறந்துடாதுன்றாங்க. உடனே ஹீரோட தம்பியும் நான் இனிமே உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்டேடியம் நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயினோட க்ரஷ் வந்து இந்த மாதிரி பண்ணுவான்னு அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, என்னோட பேஷண்ட்டை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டே பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரொஃபசர் அப்படின்னு கேட்க, அவரும் இருக்கே அப்படின்னு சந்தோஷமா சொல்ல,
ஆமா எனக்கு ஒய்ஃபோ இல்ல பசங்களும் இல்ல, எனக்கு நல்ல டைம் இருக்குன்னு அவரும் வந்து குஷியா போயிடுறாரு. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லது, ஸ்போர்ட்ஸை பத்தி எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, எப்படி வந்து அத்லெட்டுக்கு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்ட்டு அவள் நேரம் சைக்காட்டிஸ்ட் வந்து சந்தோஷமா இருந்தாரு. அது கேட்ட உடனே வந்து அவரோட முகமே வாடிடுது. அப்புறமா ஏந்து கிளம்பிடுறாரு கான்ல. இப்போ நம்ம சைக்காட்டிஸ்ட் வந்து வெளியில வருவாரு. வெளியில வந்துட்டு நர்ஸு கிட்ட கடலை போடலாம் ட்ரை பண்ண, அப்போ நம்ம சைக்காட்டிஸ்ட் வந்து இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அவங்களாம் வந்து இன்னைக்கு பேமெண்ட் டேல, அதனால வந்து எல்லாருமே வந்து 1ஆம் தேதி ஆனா கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பர்த்டே வந்தா அதுக்கு சர்டைன் அமௌண்ட் ஒதுக்கி வைப்பாங்க போல. அதுக்கப்புறமா அதை எடுத்து செலவு பண்றதுக்கு போல. இதை கேட்ட உடனே சைக்காட்டிஸ்ட் வந்து சரியான காண்டாயிட்டு காசா அப்படின்ட்டு எல்லாரையுமே தொத்தி விட்டுருவாரு. பண்ணி ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கோலா கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு எதுக்கு இவளுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமான டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்து வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு கூப்பிட ஹீரோவோட தம்பி எல்லாரும் போயிட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த நாயை பார்த்து முறைக்க ஹீரோட தம்பி வந்து நாயை கீழே விட்டுடுறாரு. அப்புறமா ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோட தம்பி கிட்ட நீ டயட் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து சைட்ல பார்த்தா அந்த நாய்க்கு வந்து சோறு வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் அதை பார்த்துட்டுன்னா நாயை திட்டிகிட்டே இருந்தா பார்த்தா சோறு வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோக்கு வந்து ஷை ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து நான் சொல்றாருன்னா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க நீ பிசினஸ் பண்றது நல்லது தான், ஆனா இங்க இருந்தே பண்ணி எதுக்கு அங்கேயே போய் தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா வந்து நான் கில்லி படத்துல வர த்ரிஷாவை மாதிரி யாருன்னா உள்ள வச்சிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோ வந்து தண்ணி குச்சிட்டு இருப்பாரு. குபீர்னு துப்பிடுறாரு. அது கேட்ட உடனே அப்பா அவரோட அப்பா கிட்ட வந்து சொல்றாரு எனக்கு வந்து பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அப்ப ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் லவ் என்னவா அப்படின்னு கேட்க ஹீரோவோட தம்பி அண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து நான் அப்ப வேற மாதிரி இப்ப நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து யாரு கலாய்க்கிறாங்களோ இல்லையோ ஹீரோவோட அப்பா மட்டும் எவ்வியா வச்சு செய்யறாரு. இவனை தான் அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கோம், அதனாலதான் இவன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. உடனேவே ஹீரோவோட முகம் வந்து வாடிடுது. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி வந்து கேக்குறாங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களான்ட்டு. அப்ப ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க அவங்க சூப்பரா தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து கிளம்பும் போது சொல்றாரு அதெல்லாம் பழைய கதை, இப்ப நான் ஃபியூச்சர் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மறுபடியுமே ஹீரோவோட அப்பா வந்து கலாய்க்கிறாரு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஓஹோ நிஜமாலே உன்னை ரிஜெக்ட் தான் அந்த பொண்ணு பண்ணிடுச்சு போலன்னு சொல்ல ஹீரோ வந்து சோகமா கிளம்புறாரு. ஹீரோ வந்து கிளம்புறப்ப ஹீரோவோட தம்பி வந்து நிஜமாலே வந்து உன்னை அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சான்னு கேட்க அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு இல்ல நாங்க 2 பேரும் இப்போ ஒன்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோட தம்பி ஐயோ பாவம் அப்படின்ட்டு நான் வேணா உனக்கு ஒரு சீக்கிரம் சொல்லவா அவளை எப்படி கவரணும்னு கேட்க ஹீரோ வந்து கண்டுக்காம கிளம்பிடுறாரு. போற ஹீரோ வந்து ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோட தம்பி கிட்ட வந்து கேக்குறாரு அன்னைக்கு நான் நிஜமாலே படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேனா அப்படின்ட்டு. ஹீரோட தம்பி வந்து சொல்றாரு நீ தூக்கத்துல எழுந்து வந்து கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா நானு அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அதன் போய் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னு சொல்றாரு. ஆமா அதையே இப்ப வந்து கேக்குற எதனா ஞாபகம் வந்துருச்சான்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இன்விடேஷனை தான் பார்த்துட்டே போறாரு யோசிச்சுக்கிட்டு. ஏன்னா ஹீரோட வேன்ல ரீசென்ட்லி சர்ச் அப்படின்னு போட்டு ஜே ஹோட்டல்னு இருக்கும், அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே போவாரு. அப்படின்னா நீங்க நைட்டு நான் ரீயூனியனுக்கு போயிருக்கேன் அப்புறம் ஏன் வந்து போய் சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறமா அந்த காரை திருப்பிட்டு அந்த வேனை எங்க நிறுத்திருக்காரோ அங்க போயிட்டு டேஷ் கேம செக் பண்றாரு. அந்த டேஷ் கேம்லயும் நான் மெமரி கார்டு மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறாரு. அவரு கட் பண்ணி ஹீரோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவரோட லாக்கர்ல இருந்து ஹீரோட மெடல் எடுத்து பாக்குறாரு. உடனே பிளாஷ்பேக் தான் நம்ம ஹீரோ வந்து தண்ணியில இருந்து எடுத்து நம்ம ஹீரோட தம்பி தான் வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டுனா அண்ணா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணா, என் மேலதானே தப்பு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணான்னு சொல்லிட்டே காப்பாத்துறாரு. அப்புறமா பிரசண்டா தான் காட்டுறாங்க இது எல்லாருக்குமே நல்லதுதான் அப்படின்ட்டு தூக்கி அந்த மெடலை மறுபடியும் ஒலிக்க வைக்கிறாரு அந்த லாக்கர்லயே. கட் பண்ணி அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டாரு ஹீரோ. அப்ப அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட வந்து கேக்குறாரு இன்னுமா வரல அப்படின்ட்டு. ஆமா வரலன்னு அவங்களும் வந்து சொல்ல அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து போன் பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட போன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு. கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோயினும் காட்டுறாங்க. அவங்க ரோட்ல உட்காந்துன்னு பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போயிடுறாங்கன்னா பப்புக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயினோட பாடி கார்டு வந்துட்டு உங்க அப்பா கூப்பிட்டாரு சீக்கிரமா வாங்கன்ட்டு இட்டாலியில சொல்ல நம்ம செகண்ட் ஹீரோயினும் வந்து இட்டாலியன்ல அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க என்னால வர முடியாதுன்ட்டு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து சூப்பர்மேன் நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போக அவன் வந்து நம்ம ஹீரோயின் மேல கையதான் வைப்பான். நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்துன்னு அவங்ககிட்டே சொல்லுவாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயினும் அங்கதான் வந்திருக்காங்க. அங்க பார்த்தா வாட்ச்மேன் நிக்கிறாரு. வாட்ச்மேன் நிக்கிறத பார்த்தவனே நம்ம ஹீரோயின் வந்து அலறி வச்சுக்கிட்டு போயிடுறாங்க வேற பக்கமா கார் பார்க்கிங் சைட்ல. அந்த பில்டிங்ல நம்ம ஹீரோக்கு மட்டுமே ஒரு பார்க்கிங் லாட் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம சைக்காட்டிஸ்டையும் அவங்களோட நர்ஸையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ லவ் ட்ராக் போகுது போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பில்டிங் செக்யூரிட்டி கிட்ட இருந்து போன் வருது கீழே வாங்க கொஞ்சம் அப்படின்ட்டு. நம்ம செகண்ட் ஹீரோயின் மட்டும் முன்னாடியே
எழுந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து எழுந்துக்கவே மாட்டாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ஐயோ இவங்க எழுந்துக்க மாட்டேறாங்க, சரி நம்மளாவது கிளம்புவோம்னு கிளம்பிடுறாங்க அவங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு, வந்துட்டு ஹீரோயினை தான் பாக்குறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாங்க இங்க என்ன பண்றீங்கன்னு. உடனே ஹீரோயின் வந்து சொல்றாங்க இது என் வீடு இல்லையா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு எது உன் வீடு எது உன் வீடு இல்லைன்றது தெரியாத அளவுக்கா குடிப்பீங்க அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஹீரோ வர நம்ம இன்வெஸ்டர் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின் வந்து சிஓ நானும் வந்து அவர் வந்து மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல அப்புறமா யோசிக்கிறாங்க ஐயோ என் மேல வந்து சரக்கு வாடை அடிக்குது அப்படின்ட்டு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஆபீஸோட சாவியை கொடுத்துட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்புறமா வா அப்படின்ட்டு இன்வெஸ்டரை போயிட்டு ஆபீஸ்க்கு ரிசீவ் பண்ணிட்டு கூட்டிட்டு கிளம்புறாரு அவர் மேல. அதுக்கப்புறமா போறப்ப செகண்ட் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நல்ல வேலை என்ன விட்டுட்டு செமையா வந்துட்ட போல அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து உங்களை எழுப்ப ட்ரை பண்ண நீங்க தான் எழுந்துக்கல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சரி நல்ல வேலை அங்க ஒரு கார் கவராவது இருந்தது, பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே வராங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்றாங்க ஹோட்டல் மாதிரி இல்லைனாலும் ஹோட்டல் பார்க்கிங் லாட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து வீட்டு வாசல்லே நின்னுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போயிட்டு ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஏன் உள்ள வரலன்னு கேட்க நீங்க முதல்ல போங்கக்கா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கமா பாக்குறாங்க. உள்ள போனா நம்ம ஹீரோனுக்கு சரியான மாத்து. நேற்று நைட் எங்க போயிருந்த எங்க போய் பொறிக்க இருந்த விளக்க மாத்தாலே வந்து வெறித்தனமா அடிச்சிருப்பாங்க போல. நம்ம செகண்ட் ஹீரோயின் உட்காந்து வில்லங்கமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியில கட் பண்ணி இன்வெஸ்டர் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து என்ன கேக்குறாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிக் பிக்சர் ஏஜென்சிக்கு உனக்கு வந்து நான் தான் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களும் நல்லா தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அதுல வந்து உன் தம்பி தான் வந்து ஸ்டார் பிளேயராமே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து லைட்டா சிரிக்கிறாரு. சரி எனக்கு ஒன்று வந்து கிளாரிஃபை பண்ணு, உன்னோட தம்பி வந்து அதே ஏஜென்சில தான் இருப்பானா இல்ல நீ கூப்பிட்ட இந்த ஏஜென்சிக்கு வருவானான்னு உடனே ஹீரோ வந்து லைட்டா ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அவங்கள பார்த்து. கட் பண்ணி நம்ம ஹீரோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவர் வந்து இந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவ வந்து உன்னை மிரட்டிருக்கான்னு சொல்ற ரிப்போர்ட்டருக்கு வந்து இது பண்றோன்ட்டு அப்புறம் நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்ல அவ ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா எனக்கே முதல்ல அமைச்சிருக்க மாட்டான், அதை மறந்துடாதீங்க சிஇஓ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை பத்திலாம் கவலையே படாதீங்கன்னு சொல்ல சிஇஓ வந்து சொல்றாரு நீ வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டானா ஸ்பான்சர் எடுத்துப்பாங்களேன்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஆனஸ்டா தான் இருக்கேன், எனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு அவரு. அவளை வந்து நான் இட்டாலியில தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபேமிலியும் வந்து சாதாரண ஃபேமிலி கிடையாது, அவங்க வந்து கேங்ஸ்டர் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி ஆல்ரெடியே நான் வார்ன் பண்ணிட்டாங்க அவ பின்னாடி வராதன்ட்டு, நான் அதனால தான் போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. போன பிறகு காட்டுறாங்க நம்ம ஹீரோட தம்பி தான் வந்து கழுத்தை பிடிச்சி சண்டை போட்டுருக்காரு போல ஹீரோ கிட்ட. அந்த போட்டோல இருக்கு. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அடிலாம் வாங்கி முடிச்சிட்டாங்க போல. செகண்ட் ஹீரோயினும் வந்து உள்ள இருக்காங்க. நீ வந்து துரோகிடி அப்படின்ட்டு அவங்க செகண்ட் ஹீரோயினை பார்த்து திட்டிட்டு இருக்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க நான் மறுபடியும் விட போறது இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்க போறேன், அதே இடத்துக்கு தான் மறுபடியும் போறேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் கையில வந்து பிரேஸ்லெட்டை கட்டி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து விஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து என்ன வேண்டாங்கன்னா எங்க அக்காவோட வேலை வந்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து கேக்குறாங்க உன்னோட விஷயம் என்ன ஆகுறது அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க என்னோட விஷயம் விட உங்களோட விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஹீரோயினோட கிரஷும் ஹீரோயினோட ஜூனியரும் வந்து ஸ்நாக்ஸ் பார்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஜூனியர் வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்தப்ப ஹேண்ட்ஸமாவே இல்ல, ஆனா இப்ப பார்க்கும்போது அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனேவே ஹீரோயினோட கிரஷ் வந்து கேக்குறான் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்களா எப்ப அப்படின்னு சொல்ல ஆமா உங்களுக்கு தெரியாத அந்த 107 சாவச்சது அவன் தான், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல அப்புறம் அவங்களே சொல்றாங்க ஆமா ஆமா அந்த இடத்துல நீங்க இல்ல அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு. அன்னில இருந்து தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து எளியும் புனியமா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் லவ்னு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க போயிட்டு டென்னிஸை பத்தி படிக்கிறாங்க. அப்பதான் லவ் கேம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. லவ் கேம்னா ஃப்ரெண்ட்லியா விளையாடும் போது அவங்க எந்த பாயிண்ட்டுமே எடுக்கலன்னா ஜீரோன்னு வாங்க, அதுதான் லவ் கேம்னு சொல்றாங்க. அடைச்ச இதை போய் நம்ம வந்து கப்பல் கேம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அடுத்த சீனே போயிட்டு நம்ம ஹீரோட தம்பியை தான் வந்து நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. நீங்க என்ன பார்க்க வந்தீங்க நான் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து டென்னிஸ் பிளேயருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், அதனால நான் வந்து உங்ககிட்ட கத்துக்கணும் ஒரு சில விஷயம்லாம், அதனால தான் நான் இப்போ வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும். ஹீரோட தம்பி வந்து உடனே எனக்கு தானே கேட்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க பிளேயர் சாஷியோன் அப்படின்ட்டு. உடனேவே ஹீரோட தம்பி வந்து சோகமா போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் எல்லா புக்கையுமே படிச்சிட்டேன், டென்னிஸுமே பார்த்துட்டேன், ஆனா எனக்கு புரியல. அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து நான் டென்னிஸ் கத்துக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துல ஹீரோட தம்பி வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து டென்னிஸ் கத்து கொடுக்குறான். அந்த இடத்துல கொஞ்சம் டச்சிங் ஆன உடனே ஹீரோட தம்பி வந்து லவ் ஃபீல் பண்றாரு போல. அப்ப ஹீரோயின் வந்து கண்டுக்காம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோட ஆபீஸை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காரு. அவர்லாம் வந்து ஆபீஸ் திறந்ததுக்காக கிஃப்ட் வந்து டிஷ்யூ பேப்பரா வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறமா எனக்கான ரூம் எங்கன்ட்டு போய் தேட
அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, இங்க டீம் டாக்டர் வருவாங்க, நீங்க சீக்கிரமா கிளம்புனவனே. நைட்ல நீ என்ன வேலை பாக்குற, அதுவும் டீம் டாக்டர் கூட அவங்க கலாய்க்கிறாங்க ஹீரோட ஃப்ரெண்டு. டீம் டாக்டர் மட்டும் ரூமா எனக்கு எங்கிட்ட அவங்க போய் தேட. அப்ப ஹீரோ வந்து நீ கிளம்புடா, சீக்கிரமா கிளம்புடா, போடா போடான்னு சொல்ல, அப்புறமா தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போனவனே தான் தெரியுது அந்த டீம் டாக்டர்ன்றது வந்து பொண்ணுன்ட்டு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அது யாரா அந்த டீம் டாக்டர்னு கேட்கவே ஹீரோ வந்து சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான்ட்டு. ஹீரோட ஃப்ரெண்டு பேசுறது கேட்காம நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து கேப் ஏற்றி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து எப்படியோ ஹீரோயின் கிட்ட முட்டி மோதி வந்து நம்பர் வாங்கிறாரு, நாளைக்கு லஞ்சுக்கு போலான்ட்டு. ஹீரோயினும் வந்து கொடுத்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினையும் சரி நம்ம ஹீரோவோட தம்பியும் சரி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி தான் வந்துட்டே இருந்திருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோயினோட ஹீல்ஸ் வந்து ஒரு இதுல வந்து மாட்டிக்கும். அதை எடுக்கிறேன்னு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பின்னாடி நின்று சிரிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்ப அவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். ஹீரோ வந்து இதை நோட் பண்ணிருவாரு. ஹீரோயினுமே வந்து அதை நோட் பண்ணிருவாங்க. அவங்க வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு யார் நீங்க கேட்க தள்ளி விட்டுட்டு அவன் ஓடுவான். அந்த டைம்ல ஹீரோ ஓடி போய் பிடிப்பாரு அவனை. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட கிரஷ் தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்றேன்னு கேட்க அவன் வந்து சொல்லுவான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன பிரைமரி டாக்டரா வச்சிருக்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் வேணா வேற டாக்டரை வந்து மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, இப்ப என்னோட பிரைமரி டாக்டருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், அவங்ககிட்டயே நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட கிரஷ் வந்து போற போக்கில் கொளுத்தி விட்டு போயிடுறான். என்ன சொல்றானா, உங்களுக்கு வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றீங்களா, அவங்கள எந்த இடத்துல எப்ப எங்க பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல, அவன் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிடுச்சு, இல்லை நீங்க திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னதுனால அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான் அவன். அப்ப ஹீரோ வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்காத, உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பயே விடாம அந்த தருதலை பூச்சவன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு வந்து தெரியுமா, நல்லா தெரியுமா, அவங்க தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்ன்ட்டு அப்படின்னு சொல்ல, அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காரு மேல. அந்த டைம்ல ஆபீஸோட காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் போய் திறக்க, அப்ப யாருன்னு பார்த்தா ஹீரோட தம்பி தான் வந்திருக்கான். அப்ப அவன் வந்து கேட்கிறான், நீங்க ஏன் இங்க இருக்கீங்கன்ட்டு. அப்பதான் யோசிக்கிறான், டீம் டாக்டர் ஒருத்தவங்க வந்து அங்க இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப அவன் வந்து கேட்குறான், அப்ப நீங்க தான் வந்து ஹீரோவோட அப்படின்னு. ஆமா, அவ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோடு வந்து இந்த இடத்துலயும் வந்து எண்டு கடுப்பு போட்டாங்க.